ஓம் மகா கணபதியை நமக. அன்பும் சிவமும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போ போன பதிவில் நாம் என்ன பார்த்தோம்னா, குருபலமும் சூரிய பலமும் அப்படின்றத பற்றி அந்த தலைப்பில் பார்த்தோம். இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, திருமணத்திற்கு குருபலம் சூரிய பலத்தோடு சந்திர பலமும் என்பதனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது, திருமணம் நடப்பதற்கு குருபலத்தோடு திருமண தம்பதியர்களுக்கு சூரிய பலமும் எவ்வாறு முக்கியமோ, அதுபோல் சந்திர பலமும் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியருக்கு அதிக முக்கியமாக கருதப்படுகிறது. சந்திர பலம் என்பது அவரவர் ராசிக்கேற்ப கோச்சார சந்திர பலம், அதாவது ஜாதக கட்டங்களில் 1ஆம் இடம் 3, 6, 7, 10, 11 போன்ற இடங்களில் இருப்பது அதிக சக்தியும் சிறப்புகளும் பெறுகிறார்கள். சந்திரன் என்பவர் மாத்திருக்காரகன் ஆவார். சந்தோஷமான காரியங்களுக்கும் அமைதியும் அன்பும் உள்ளவர். சந்தோஷமான காரியங்களுக்கும் மற்றும் தாயாருக்கும் தாயின் வர்க்கத்திற்கும் காரணமாக உள்ளவர். அதே நேரத்தில் இவர் எந்த கிரகத்தில் சேர்ந்தாலும் சங்கமம் என்ற ஜோதிட சூட்சும விதிப்படி வளர்பிறை சந்திரன் கிரகத்திற்கு தன் பலத்தையும் கொடுத்து விடுவார் என்பது ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. பொதுவாகவே திருமண தம்பதிகளின் ஜாதக கட்டங்களில் சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் சந்திர பலத்தின் அடிப்படையில் ஜட ஜென்ம யோகம் என்று ஏற்படும் போது, ஜடமாகிய உடலுக்கு சந்திரனும் ஜென்மமாகிய உயிருக்கு உரிய லக்னமும் ஒன்றாக அமையப்பெறுவதில் மனம் நினைத்ததை உடல் செய்யும், அதாவது நினைத்ததை நினைத்தவுடன் செய்யும் ஆற்றல் உள்ளவனாக இருப்பார்கள். அதோட சந்திரன் மதி என்பதால் மதிநுட்பமும் அதிகம் கொண்டு கீர்த்தி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இதில் மாப்பிள்ளையானவர் அஞ்சா நெஞ்சமும் எந்த காரியத்திலும் தன் புத்தி கூர்மையால் வெற்றி வாகை பெற்று திகழ்வார்கள். சந்திர பலத்தினால் தனது தொழிலில் மகத்தான காரிய சாதனைகள் பல செய்து வெற்றி பெறுவார்கள். எந்த வேலையிலும் சரி, தொழில்களிலும் சரி, சுலபத்தில் நல்ல லாபம் அடைவார்கள். சந்திரனை போன்ற மாப்பிள்ளை, அதாவது மாப்பிள்ளைக்கு சந்திரனை போன்ற ஜாதகனுக்கு அழகான மனைவி அமையும் போது விருப்பமான திருமணம், காதல் திருமணம் என்று நடந்துவிடும். சந்திர பலம் பெறும்போது கூட்டு தொழிலும் நல்ல முன்னேற்றமும் அடைந்து சிறப்படைவார்கள். திருமண தம்பதிகளின் ஜாதகத்தில் கோச்சார வளர்ப்பறை சந்திரனானவர் 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் இருந்துவிட்டால் ஜீவன பாவத்தில் திருமண வாழ்க்கையில் எண்ணங்கள் முழுவதும் பொருட்கள் ஈட்டுவதிலுமே, அதாவது உணவு, விவசாயம், கடல் சார்ந்த தொழில்கள் விஷயத்திலும், அரசாங்க தொழில் மற்றும் விவசாய தொழிலும் விஷயத்திலும் நல்ல மேன்மையடைந்து சிறப்பு பெற்று ஒரு பணக்கார மாப்பிள்ளையாக திகழ்வார்கள். மற்றும் இவர் நல்ல நகைச்சுவையில் நாட்டமும் சகலகலா வல்லவனுமாகி
குடும்ப சௌகரியங்களில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். போட்டி பந்தயங்களிலும் குடும்ப விஷயங்களிலும் தொழில் முன்னேற்றங்களிலும் வெற்றி வாகை சூடி இவரது செயல்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கதாகவும், சந்திர பலத்தினால் திருமணம் தம்பதிகளின் மகத்துவத்திற்கு மிகுந்த வழிவகுக்கும் என்பது நம் ஜோதிடத்தில் கண்ட உண்மை என இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலம் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மிக்க நன்றி, வணக்கம்.